தியாகராஜ சுவாமிகளுடைய தந்தையார் இறக்கும் தருவத்தில் பையனை கூப்பிட்டு எப்பயும் ஸ்ரீராமனை பாடு அப்படின்னு கட்டளையிட்டார். தந்தை இறந்த பிறகு தியாகராஜருடைய சகோதரர்களுக்கு தம்பியுடைய பாட்டும் பக்தியும் பைத்தியகாத்தனமாக தெரிஞ்சுது. எனவே அவரை ஊர் கோடியில் இருக்கிற ஒரு கூரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சொத்துக்களை அண்ணன்களே எடுத்துக்கிட்டாங்க. தியாகராஜர் தந்தை பூஜை செய்த ராம விக்கிரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த சிறிய வீட்டில் வச்சு பூஜை சதா ராமநாமம் ராம கானமாகவே வாழ்ந்துட்டு வந்தார். தினமும் உச்ச விருத்தி பிக்ஷை எடுத்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு ஜீவிச்சுட்டு வந்தார். பல சீடர்கள் அவர்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க. யார்கிட்டையும் அவர் சன்மானம் வாங்கலை. தனது சீடர்களுடன் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தின்னு ஞாயிற்றில் கொண்டாடுவார். ஒரு சமயம் ஒரு சிஷ்யன் தவறு செய்த போது அவனை கோபிச்சுக்கிட்டார். ஆனால் அவரது மனைவியோ கோபத்தால் ஏற்படும் தீமையை எடுத்து கூறி சாந்தப்படுத்தினாங்க. அப்போது தன் தவறை உணர்ந்து அவர் பாடிய பாட்டு தான் சாந்தமு லேக்க சௌக்கிய முலேத்து அப்படிங்கிற சாந்தமும் இல்லாமல் சௌக்கியமும் இல்லை அப்படின்னு முதல்ல ராமனை மட்டும் பாட்டு வந்த தியாகராஜர் சிவபக்தியான ஒரு மனைவியின் அறிவுரையை ஏற்று மற்ற தெய்வங்களை பற்றியும் பாடினார். சம்போ மகாதேவா சிவே பாகிமாம் அப்படின்ற பாடல் இதுக்கெல்லாம் உதாரணமாகும். தியாகராஜருடைய மகிமை கான சிறப்பு எல்லாம் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அவர் புகழ்ந்தாலும் புறமக்காரராக இருந்த அவங்க பிரதர்ஸ் அண்ணன்களுக்கு அவர் புகழ் ரொம்ப சங்கடத்தை கொடுத்தது. மூத்த சகோதரர் ஜப்சேங்கிற ஒரு பேர். அவர் ஒரு எழுதின புத்தகத்தெலாம் தீ போட்டு எரிச்சிட்டார். அதனால் நிறையா கீர்த்தனை கிடைக்காம போயிடுச்சு. இப்போ ராம விக்கிரகத்தை திருடிட்டு போய் காவிரியில் போட்டாங்க. அந்த ராம விக்கிரகத்தை காணாமல் போனதுலேருந்தே தியாகராஜர் திகைத்து போய் உள்ளம் முருகி அற்புதமான கீர்த்தனையாளர் ஸ்ரீராமனிடமே தன் வருத்தத்தை முறையிட்டார். அநியாய முசேய குரா ராணிது ராதுன்ற பாடல் அப்போ பாடப்பட்டது தான். அன்னபானம் இல்லாமல் உறங்காமல் துடித்தார். ஒரு நாள் கலையில் ஸ்ரீராமன் தோண்டி ஆற்று மலையில் தான் புதைந்திருக்கும் இடத்தை சொல்லி மறைஞ்சார். விக்கிரகம் கிடைச்ச ஆனந்தத்தில் தொருகி திவோ நீ எப்படித்தான் மீண்டும் கிடைத்தாயோ ரகுவீர ரணதீர அப்படிங்கிற பாடலாம் ராமனை பாடி ஆதரித்தார். சரபோஜி மன்னர் தன்னை புகழ்ந்து பாடணுன்னு நிறைய பணத்தோட ஒரு அதிகாரி அமுச்சு வச்சார். அரசருடைய அழைப்பை நிராகரிச்சிட்டார்.